கோவன்றது நம்ம எல்லாருக்குமே வரும். ஆனால் அந்த கோவத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கோவத்தினாலே ஒர்க்கில் நிறைய ப்ராப்ளம் வரும். பர்சனல் லைஃபு, ஃபேமிலியில் அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த கோவத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னா ஃபஸ்ட் அது எதனால் வருதுன்றது நம்ம புரிஞ்சால் தான் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ கோவம் எதனாலலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கோவம் வரத்துக்கான ஒரு முக்கியமான ரூட் காசை எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பயம், பதட்டம் இதெல்லாமே நமக்கு கோவத்தை ட்ரிகர் பண்ணும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்பயாவது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்மளால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நமக்கு கோவமே வரும். நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது நம்ம கோவம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கோவத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னும் மற்ற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால எப்படி கோவம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சில டிப்ரெஷன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில டிப்ரெஷனில் கோவமாக அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் ஆங்ஷியஸாக இருக்கும்போது அதுலேயும் கோவம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோஹால் எடுக்கிறதுனால ஆல்கோஹால் எடுக்கும்போது அவங்க சாந்தமாக இருப்பாங்க. பட் ஆல்கோஹால் விட்டோன்னா அந்த வித்ட்ராவல் சிம்டம்னாலே அவங்க கோவம்லாம் ரொம்ப அதிகமாக வரும். சில பேர் இந்த கெனாபிஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ கெனாபிஸ் எடுக்கும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க. பட் கெனாபிஸ் விடும்போது அவங்க கோவம் ரொம்ப அதிகமாக வரும். திருப்பி அவங்க அந்த கெனாபிஸ் எடுக்கும்போது தான் அவங்களால ஒரு சாதாரணமாக ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் இந்த கோவம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே விடலாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கோவம் வரதுனால எப்பயுமே ஒரு இரிட்டபிலிட்டி, ஒரு மனசை ஒரு கஷ்டம், ஒரு கவலைன்றது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால சந்தோஷமாக ஒரு குவாலிட்டி லைஃப் அவங்களால வாழவே முடியாது. ஸோ இந்த கோவத்தை அட்ரஸ் பண்ணி அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் கோவப்படும் போது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே மூஞ்சி நிறைய கோவப்பட்டு போயிடுவாங்க. ஸோ அது நம்ம அந்த டைம் சமாளிச்சுக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க கோவத்தை டேரெக்டாக காமிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிவாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்கிற வேலையை அதாவது அவங்களால உங்களுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டு உங்களுக்கு தெரியாமல் உங்களை கஷ்டப்படுத்தலாம். ஸோ இதுக்கு பேர் ஒரு பாசிவ் அக்ரெசிவ் ட்ரேட்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் சில பேர் கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் போது அதை நம்ம பார்த்து அதை சரி பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம். இன்கேஸ் கோவம் இருக்குது, அது எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுக்கு கோவம் இருக்குன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸு, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். காம்னஸ் ரொம்ப அதிகமாகும். இன்கேஸ் இதையும் மீறி உங்களுக்கு கோவம் இருக்குதுன்னா நிறைய மெடிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது சைட் எஃபெக்ட்லாம் இதில் பெருசாக கிடையாது. கோவப்படுறதோட ஒன்றும் பெரிய சைட் எஃபெக்ட் இருக்க போகிறது கிடையாது. இந்த மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது உங்கள் மூடு காம் ஆகும். அட் த சேம் டைம் உங்கள் லைஃப் உங்களால் என்ஜாய் பண்ணி வாழ முடியும். ஸோ இந்த மாதிரியும் உங்கள் கோவத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக கோவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹால் எடுக்கிறதோ, கெனாபிஸ் எடுக்கிறதோ, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதோ, இல்லை எந்த ஒரு ட்ரக்ஸையும் அவாய்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்களாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு செல்ஃப் டைம் இருக்கும். அந்த கோவத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.